சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையிலான சண்டை தீவிரமடைந்துள்ளது. இதனால் ஆப்கானிஸ்தான் மீண்டும் தலிபான்கள் வசம் சென்றுவிடும் நிலை உருவாகியிருக்கிறது. 1990களின் முற்பகுதியில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் ஆதிக்கம் செலுத்திய நிலையில் அதனை அகற்ற உருவாக்கப்பட்ட குழுவினரே தலிபான்கள். சோவியத் யூனியனுடனான அதிகார போட்டியில் ஆப்கானிஸ்தான் மண்ணில் அமெரிக்காதான் தலிபான்களை வளர்த்ததாக சொல்லப்படுவதும் உண்டு. 1996ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை முழுமையாக கைப்பற்றிய தலிபான்கள் கடுமையான இஸ்லாமிய சட்டங்களை அமல்படுத்தி ஆட்சி செய்து வந்தனர். எனினும் அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இதற்கிடையே 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி ஒசாமா பின்லேடனின் அல் கைதா அமைப்பு அமெரிக்காவில் பயங்கர தாக்குதல் நடத்தியது. அப்போது ஒசாமா பின்லேடன் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களிடம் அடைக்கலம் புகுந்தார். ஒசாமா பின்லேடனை ஒப்படைக்க அவர்கள் மறுத்ததைத் தொடர்ந்து அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மண்ணில் இறங்கி தலிபான்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியது. 2004ஆம் ஆண்டு தலிபான்கள் வெளியேற்றப்பட்டதை அடுத்து ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட அரசு அமைந்தது. தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் நாட்டோ படைகள் ஆப்கன் தெரிந்திருந்தும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அமைதி காப்பதுதான் வியப்பாக உள்ளது. ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதம் வளர்வது உலகத்திற்கு ஆபத்து, குறிப்பாக அண்டை நாடாக இருக்கும் இந்தியாவிற்கு பேராபத்தாக முடியும். புதிய தலைமுறைக்காக தேவிகா அருண்குமார். சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin.